எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டையை எடுத்தால்னு தமிழ் திரையுலகத்துல கம்பீரமான நடிகர்கள் ஒரு சிலர் மட்டுமே உண்டு. இப்படி ஒரு கம்பீரம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களைப் போல ஒரு கம்பீரமான ஒரு மனிதர், ஒரு நடிகர் தமிழினத்துல உண்டுன்னா அதுல விரல் விட்டு 1-2 எண்ணுனா அதுல முதலாவது ஆளாகவும் விஜயகாந்த் அவர்கள் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான உருவம் சருகாகி சரிந்திருக்கிற இந்த நிலைங்கிறது உலகம் முழுக்க வாழுகிற ஒட்டுமொத்த தமிழினமும் இன்னைக்கு ஒரு பெரு வலிய சுமந்து ஒரு ஆன்மா கொலை நடுங்க இன்னைக்கு இந்த இழப்ப ஒரு தவிப்போட நடந்துட்டு இருக்கு. அதாவது வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன், தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி தமிழன் என்று சொல்லடா, நிமிர்ந்து வாழடா வாழ்ந்த ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். இங்க எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை. தவிரவும் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார், சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, வி.கே. ராமசாமி அவர்கள் இருந்திருக்காரு, ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா காலத்திலுமே கடனோடு இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி ரூபாய் அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான். தனிப்பட்ட முறையில அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என் மேல வச்ச பாசம்ங்கிறது, அன்புன்றது என்னால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான். எங்க அப்பா கம்யூனிஸ்டா இருந்ததுனால முதல் முறையா கூட்டிட்டு போய் ஒரு திரையில ஒரு மனிதனை பார்க்கிறோம். கம்பீரமான மனிதனா, அந்த கருத்த உருவம், சிவந்த கண்களோட, எரிமலை எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டையை எடுத்தால்னு அவர் பாடின அந்த முறை, அவர் பார்த்த நிலை, கண் வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவரை பார்த்துதான் நான் நடிக்கணும், திரையுலகத்துல வரணும்னு 12வது முடிச்ச உடனே சென்னைக்கு வந்தது. ஆக சென்னைக்கு வந்ததுக்கான காரணமே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கனவே கலையாத நேரத்துல, நான் டைரக்ட் பண்ண நேரத்துல அவரை பார்க்க போன போது அவர் சொன்ன வார்த்தை, கௌதம்னு தான் கூப்பிடுவாரு. கௌதம் யாருக்கிட்டும் சம்பளம் பேசாத, இவ்வளவு கொடுத்தாதான் நான் நடிப்பேன் டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லாத, இவ்வளவு கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லாத. என்ன சினிமாவில இருந்து துரத்த நினைச்சாங்க, வாய்ப்பு தரல, நடிகைகள் யாரும் நடிக்கல, தயாரிப்பாளர்கள் என்ன ஒதுக்குனாங்க. நான் உழைப்ப மட்டுமே நம்பின அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. உன் வாழ்நாள் எல்லாம் யாருகிட்டையும் சமரசமே ஆகாத, சம்பளமும் பேசாத, உனக்குன்னு ஒரு உயர்வு இருக்குன்னு ஒரு அவருடைய ரசிகனா மட்டும் இல்ல, அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு. அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம் பெரிய வெற்றி அடையல, சிவாஜி கணேசன் அவர்கள் படம் 100வது நாள் வெற்றி அடையல, ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள், ஆனா வெற்றி அடையல. அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் பட்டு தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அமைந்தது. ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதன், வாழ்க்கையில நடிக்க தெரியாத, சினிமாவில மட்டும் நடிச்சு மக்களுக்காக வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழகத்தில் நிலைக்கும். ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சு தன்னுடைய பிறந்த நாள் தமிழீழம் அடைகிற வரைக்கும் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழினமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழறது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். என்னுடைய அஞ்சலியை, வணக்கத்தை, என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்புல
நான் அவருக்கு உலக தமிழகத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் அவர்களோட அறிவு கேட்டதும் எனக்கு மனசே தாளல. நான் கேப்டன் கூட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம், அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸ் தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ அந்த 100 ரூபாய் டிப்ஸ் என்கிட்ட கொடுத்தாரு. நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்ப கேப்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு உதவி ஒன்று சார், அந்த பணத்தில் அவங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா, அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் பெருசாக இல்லை. அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்துல தான். வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்துல தான். உண்மையிலே சொல்றான், இந்த வருடம் 2023 வருடம் ஒரு தர்தனம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருடத்துல நிறைய நடிகர்கள் இறந்துட்டாங்க. கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய மறைவு எனக்கு மனசு ரொம்ப பாதிச்சு. நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவங்க அந்த குலதெய்வத்தோட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு. அவரது ஆத்மா சாந்தி அடையணும். உதாரணத்துக்கு பாருங்க, அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்தேன். அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கலங்காத கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது ஆத்மா சாந்தி அடையணும். உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். கேப்டன், 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 கேப்டன். இந்த சோகமான சூழ்நிலையில நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர், தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மனிதன், எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சினிமா துறையில யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆசைகளும் கனவுகளும் இயக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறும் என்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதன்,
ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு. இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை. இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமா நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி. கேப்டன் சார் இறந்தது தமிழ்நாடுல உலகம் பூராமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி. இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அவருடைய கடைசி படம் டைரக்ஷனில் நான் நடித்தது சகாப்தன்ங்கிற படம். அவருடைய சன்னுங்க எனக்கு மாப்பிள்ளையாக வந்திருக்காரு படத்தில். அந்த அனுபவம் 20 days நான் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டினி இல்லாமல் நிறைய பேருக்கு அவர் உணவளிச்சிருக்காரு. அவருடைய காலேஜ் ஆண்டாள் அலர் காலேஜில் 2000 பேருக்கு தினமும் சாப்பாடு, உடை, படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த இழப்பு என்னால் இந்த ரசிகர்களாக இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னு 2 பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நான் தெரிவிக்கிறேன். இல்லாமல் இறைவன் அவரை நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்தியடைய இல்லாமல் இன்னைக்கு அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்த் தெரியும். இன்னைக்கு அவர் இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உடம்புகளுக்கும், சினிமா உலகினருக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்திற்கும் இந்த ஆனந்த நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவாரு அப்படிங்கிற பற்றி பேசுவாங்க. குறிப்பாக சென்னையில் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சது இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்றது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அங்கே போன சாப்பாடு கணித்தோம், யார் எப்போவும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கிறதாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்ட நிறைய நாள் இருந்திருந்தா. நானும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவருக்கு வேலை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன். நிச்சயமா அவரோட இழப்பு பெரிய இழப்பு. எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பதினால் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேறொருவரோட ஒப்படைத்து சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்த அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறப்படும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர்தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் ஆளும் கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவர்களுக்கு வழிவகுக்கவில்லை. எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ, அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார், நான் சொத்தெல்லாம் விட்டுவிட்டா இந்த மாநாடு நடத்துறேன், கட்சி நடத்துறேன், நான் பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போறோம், திண்ணையிலயோ பாயிலே போய் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நான் இழந்து நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கேப்டன் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தார். அதனாலதான் அவர் காசு பணம் இன்னைக்கு இவ்வளவு கோடான மக்கள் அவருக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க. அவர் சின்ன வயசுல நல்லா தெரியும், ஒரு 4-5 படம் அவரோட நடிச்சிருக்கு. அவர் ரியல் லைஃப்ல நிஜ ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியல்லையோ இல்ல நிஜ வாழ்க்கையிலயோ. அவரோட ஆசை நிறைவேறாம
இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே பசியோட இருக்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அந்த கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழுன்றதுதான் உண்மை. கேப்டன் வாழ்வாரு, அவர் புகழ் என்னைக்கு ஓங்கி இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள், முக்கியமா ராதாரவி அண்ணா, வாகை சந்திரசேகர் அண்ணா, தியாகு அண்ணா, அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல அவர் சக்தியை தரணும்னு வேண்டதுதான். நன்றி. என் வீட்டுல வந்து யாரும் கார்ல ட்ராப் பண்ண மாட்டாங்க, அதனால நடிகர் சங்கத்துல போயிடுவாங்க. ஒரு நாள் நான் கூர்ல இருக்கும் போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு, எங்கடா உன் வீடு, நான் வண்ணாரப்பேட்டில் இருக்கேன்னா அப்படின்னா, டேய் அந்த ரூம் தானேடா, இனிமே வந்தா என் ரூம்ல தானே இருக்கணும், ஏசியை போட சொன்னேன். ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான், கேப்டன் மட்டும்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா? இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கணும். எவ்வளவு பேருக்கு ஒரு சின்ன நடிகர்ல இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஸ்டண்ட்ல இருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்து அவ்வளவு எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சிருந்தாரு. கடைசியா நாங்க போய் அவரை சந்திச்சதுப்போ கூட அவரால பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேக்குறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க எவ்வளவு சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் போகுதான்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு நடிகர், அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களும் தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சவரு. அந்த நல்ல மனுஷன் தர்மம் தனி காக்கல அப்படின்னு